ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கறிக்குழம்பு சுவையில் காராமணி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், பட்டை 1, லவங்கப்பூ 2, தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு 3 தக்காளி, வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாம் சேர்த்து நான் நைஸாக அரைச்சிக்கிட்டேன். நல்லா நைஸாக அரைச்ச பின்னாடி எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்ச பின்னாடி இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கலாம், அதுவும் இது கூடயே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வணக்கணும். நெக்ஸ்ட் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன், 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் நைட்டே ஊற வச்ச காராமணி இருக்குது, அது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வேவிச்சு எடுத்து வைக்கல, இது நான் பச்சையாகவே எடுத்து நைட்டே ஊற வச்சதை வந்து நான் அப்படியே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மசாலா கூடயே இதுவும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே இல்லை. இதில் ஃபுல்லாக இந்த மசாலா கூடயே நல்லா கலந்து விட்டுட்டு இது பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வணக்கணும். நல்லா வணக்கின பின்னாடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள், இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃபுல்லாக கலந்த பின்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுவும் நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கணும். ஃபுல்லாக நல்லா கலந்துக்கணும். ஒரு பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரியே நம்மளுக்கு தெரியும்ல, அது ஃபுல்லாக கலந்து விட்ட பின்னாடி குக்கர் போட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டேன். 5 விசில் விட்ட பின்னாடி நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். அது ஆறின பின்னாடி தோசை, சப்பாத்தி, இட்லிக்கு, நெக்ஸ்ட்டு சாதம், இது எதற்கு போட்டு சாப்பிட்டாலுமே நம்ம டேஸ்ட்டாகவும் நம்ம கறிக்குழம்பு சுவையில் டேஸ்ட்னஸ் இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெரி குட், வெரி குட் பிரபுச்சி. Dada!